Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறீங்கன்னா கொத்தமல்லி வச்சு பச்சடி தான் பண்ண போறோம். இதுல பச்சடி பண்ணோம்னா 3 months வரை கெட்டு போகாம இருக்கும். அந்த மாதிரி பச்சடி தான் பண்ண போறோம். கொத்தமல்லி வச்சு பச்சடி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி பண்ண போறேன்னு பாருங்க. ஒரு கட்டு கொத்தமல்லி தான் எடுத்துர்க்கேன் இன்னைக்கு. இந்த கொத்தமல்லி பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இது குச்சியோடே போட்டுக்கலாம். ஏன்னா குச்சி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிஞ்சு குச்சாதான் இருக்கு முத்தல. பாருங்க எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணிட்டேன் நான். இப்போ இதை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்க நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணியாச்சு. இதை என்ன பண்ணணும்னா காட்டன் கிளாத் வச்சு ஃபேன் காற்றுல காய வைக்கணும். காய வச்சுக்கலாம் போயிட்டு. இப்போ ஒயிட் கிளாத்தில் இப்படி காய வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கெட்டு போகாமல் ஒரு 3 months வரை நம்மளுக்கு கெட்டு போகாமல் பச்சடி நல்லாயிருக்கும். தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது. நம்ம இதில் 1 hour ஃபுல்லாக ட்ரை ஆகணும் ஃபேன் காற்றுல. நம்ம கொத்தமல்லி காய காட்டி நம்ம அது கட்டி பச்சடிக்கு தாளிம்புக்கெலாம் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகு இதில் 2 ஸ்பூன் போட்டுக்கணும். 2 ஸ்பூன் போட்டுட்டு வெந்தயம் 2 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நான் மீன் குழம்பு சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி தான் மீன் குழம்புல இந்த கடுகு வெந்தயம் இது ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். மல்லி வேணாலும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி போட்டு லாஸ்ட்டில் மீன் குழம்பு இறக்குற நேரம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு இந்த மாதிரி வெடிக்கணும். வெடிச்சிச்சுன்னா கடுகு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். சூடானதுக்கப்புறம் பவுடர் பண்ணணும். புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கிட்டேன். புளி இப்போ பவுலில் போட்டு சுடு தண்ணி போட்டு தான் ஊற வச்சுக்கணும். பச்சை தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. பச்சை தண்ணி ஆட் பண்ணால் கெட்டு போயிடும். தண்ணி சூடாகிட்டுருக்கு. சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கணும். நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை, லைட்டாக கொஞ்சமாக ஊற்றிக்கணும். இந்த புளி ஃபுல்லாகிற வரை இந்த பண்ணி அப்படி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 12 ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் வச்சுட்டு மிளகாய் நல்லா வறுத்துக்கணும். பச்சை மிளகாய் போடக்கூடாது, காஞ்ச மிளகாய் மட்டும்தான் போடணும். பச்சை மிளகாய் போட்டு அது வச்சுக்கணும். காஞ்ச மிளகாய் வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வச்சுக்கலாம். அந்த கொத்தமல்லி காய வச்சோம்ல, இங்கே பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு, தண்ணியே இல்லை. இப்போ எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இந்த கொத்தமல்லி காய வச்சுருந்தோம்ல அதை எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொத்தமல்லி போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கணும். கொத்தமல்லி வதங்க
கட்டி நம்ம இதை பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் பவுட்ரு எடுத்தாச்சு. பவுட்ரு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபைனலாக பச்சடியில் ரெடி பண்ணோன்னு ஃபைனலாக இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஆயிலெலாம் பாருங்கள் பிரிஞ்சு மேலே வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிளகாய் வறுத்து வச்சுருந்தோம்ல, இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள் மிளகாய் அரைச்சி எடுத்துட்டோம். அடுத்து கொத்தமல்லி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி பாருங்கள் சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியோட இதில் போட்டுக்கலாம். பச்சடி பாருங்கள் அரைச்சாச்சு. கொத்தமல்லி போட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கணும். ஆன் பண்ணிவிட்டேன். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், 2 பூண்டு நச்சுக்கிட்டேன் தோலோட, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம் பொடி போட்டுக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த கொத்தமல்லி பச்சடியை தாளிம்பில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு கடுகு வெந்தயம் பவுடர் அதுதான் லாஸ்ட்டில் ஃபைனலாக ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கொத்தமல்லி பச்சடி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை ஸ்பைஸியாக கொத்தமல்லி பச்சடி நல்லாயிருக்கும். 3 மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது. கண்ணாடி ஜார் இருக்குல்ல, அதில் போட்டு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். ரைஸில் நல்லாயிருக்கும். அப்புறம் நீங்கள் எந்த டிஃபன் பண்ணாலும் அதில் வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிச்சு. நீங்களும் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டிஷ்ஷில் சந்திப்போம். பாய்.